ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல்ஸோட ப்ரிவியூ தான். ஸோ இது வரைக்கும் 41 வருஷமா ஏசியா கப் நடந்திருக்கு. அந்த 41 வருஷத்துல இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நடந்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மேட்ச்ல பிளேயர் டு வாட்ச் பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா தான். லாஸ்ட் 3 மேட்சா 50 அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஷோயப் அக்தர் சொன்ன மாதிரி அபிஷேக் பச்சனை அவுட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் அபிஷேக் சர்மா பொழந்து எடுத்துட்டு இருக்காப்புல இந்த சீரீஸ்ல. அதே மாதிரி கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தாலுமே லாஸ்ட் 7 மேட்சா இந்தியா தான் வின் பண்ணிட்டு இருக்கு, பாகிஸ்தான் தோத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு ஏசியா கப் ஜெயிக்க இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவ் ஸ்ரீலங்கா மேட்ச் முடிஞ்சதுமே சொன்னாரு இதுதான் ஃபைனல் மாதிரி இருந்தது அப்படின்ட்டு பாகிஸ்தானை கிண்டல் பண்ணி விட்டுருக்காரு. அந்த அதர் ஹேண்ட் பாகிஸ்தான் கேப்டன் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, எங்க டேவா இருந்ததுன்னா அந்த டேல நாங்கள் எந்த டீம் ஒன்றா தோக்கடிப்போம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சில் நடந்த அதே 11s தான் இந்தியாவும் ஆடுவாங்க, பாகிஸ்தானும் ஆடுவாங்க. ஸோ இந்தியா இது வரைக்கும் 8 தடவை ஏசியா கப் அடிச்சிருக்காங்க. 9வது தடவை அடிப்பாங்களா